நாலாம் பாவம் பொதுவா 4ஆம் பாவம் வந்து உற்பத்தி சம்பந்தப்பட்ட விஷயம் தான். நம்மளுடைய 9 கிரகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, உற்பத்திக்கான காரகத்துவ கிரகம் வந்து குருங்க. அப்ப கர்மா பிரகாரம் குரு கர்மா உற்பத்திக்குள்ள வரும். அப்படி குரு கர்மா நீங்க பாத்தீங்கன்னா 1, 2, 5, 3 பாவம் வந்துருச்சு. சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 கிரகம் வந்துருச்சு. அப்படி பார்த்தா யார் வேணாலும் மேனுஃபேக்சரிங்குள்ள இறங்கலாம். நிறைய பேர் மேனுஃபேக்சரிங்குள்ள இறங்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்கு. ஆனா மேனுஃபேக்சரிங்குள்ள இறங்குறதுக்கு வெறும் ஜாதகம் அனுமதித்தால் மட்டும் போதாது. அதை தான் நான் இங்க தெளிவுபடுத்த விரும்புறேன். சூழ்நிலையும் உங்களை அனுமதிக்க வேண்டும், சூழலும் உங்களை அனுமதிக்க வேண்டும். நான் சொல்றது பொருளாதார சூழல். மற்ற தொழில்னா நீங்க வந்து வெறும்னே அறிவை மட்டுமே மூலதனமாக கொண்டு செய்யக்கூடிய தொழில், வெறும் உழைப்பை, உடல் உழைப்பை மட்டுமே மூலதனமாக கொண்டு செய்யக்கூடிய தொழில்லாம் பாத்தீங்கன்னா, அந்த தொழில் எல்லாம் உங்களுக்கு நஷ்டம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்க முதலீடே போடல, வெறும் மூளையும் உடலும் மட்டும் தான் முதலீடு. சோ உங்களுக்கு நஷ்டம் கிடையாது. ஒண்ணு வருமானம் வரும், இல்ல வராம போகும். அதனால உங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. வருமானம் வராம போகாது, ஒண்ணு ஜாஸ்தி வரும், இல்ல கொஞ்சமா வரும். ஆனா இதே நீங்க வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் முதலீடு போட்டு ஒரு இண்டஸ்ட்ரி நீங்க ஓபன் பண்றீங்க அப்படின்னா, வருமானம் வராம போயிடுச்சுன்னா அது வெறும் ஜீரோ கிடையாது, அது நெகட்டிவ். அது உங்களை நஷ்டத்திற்கு கொண்டு போய் விட்டுரும். அப்ப அந்த நஷ்டத்தை தாங்கிறதுக்கு உங்ககிட்ட பல கோடிகள் உங்ககிட்ட சேமிப்பு கிடங்குல இருக்கணும். பல கோடிகள் மதிப்புள்ள சொத்து, பேங்க் பேலன்ஸ், கோடி கோடியா பேங்க் பேலன்ஸ், அது உங்ககிட்ட சேமிப்புல இருக்கணும். இருந்தாதான் உங்களால அதை தாங்க முடியும். இல்லைன்னா எப்படி தாங்க முடியும்? ஒண்ணும் இல்லைங்க, இன்னொரு எளிமையான உதாரணம் சொல்றேன். ஒருத்தருக்கு ராகு கர்மா இருக்குங்க, ஓகேங்களா? மின்சார உபகரணங்கள் ராகு, ஓகேங்களா? ஆட்டோமொபைலும் ராகு, லாஜிஸ்டிக்ஸ், டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து துறை சார்ந்த அனைத்தும் ராகு, ஓகேங்களா? பஸ், ட்ரெயின், ஃபிளைட்டு, அப்படி பார்த்தா டிரான்ஸ்போர்ட், கப்பல் டிரான்ஸ்போர்ட்னு வந்துருச்சுனாலே ராகு தான். சரி, இப்போ ஒருத்தருக்கு வந்து ராகு கர்மா இருக்கு, ஓகேங்களா? அவர் வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர். நடுத்தர குடும்பம்னா இன்னுமே கொஞ்சம் நம்ம குறைச்சிப்போமே, லோயர் மிடில் கிளாஸ். லோயர் மிடில் கிளாஸ்னா அந்த குடும்பத்துக்கே மாத வருமானம் ஒரு 30,000 தான் இருக்கும் அப்படின்னு வச்சுங்க. ஒரு 20,000 தான் இருக்கும், 20,000-25,000 தான் இருக்கும். அதிகபட்சம் 30,000 தான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கே 4 லட்சம் ரூபாய்க்குள்ளதான் உங்களுக்கு ஆனுவல் இன்கம். ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, இன்னும் சொந்த வீடு வாங்கல. இப்படி ஒரு சூழ்நிலை. இப்ப அவருக்கு சொந்தமா தொழில் செய்து முன்னேறணும்ன்ற எண்ணம் இருக்கு. வரலாம், யாருக்கு வேணாலும் வரலாம். அது வந்து பணக்காரனுக்கு தான் வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ்க்கு அந்த எண்ணம் கண்டிப்பா வரும், வந்தே தீரும். இப்போ அவர் சொந்தமா தொழில் செய்யணும்னு நினைக்கிறாரு. இப்ப அவருக்கு நீங்க ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க, கொடுக்கணும். அவருக்கு இப்போ 6-10 கூட ராகு கர்மா இருக்கு. என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? சொந்தமா கப்பல் வாங்கி விடுங்க சார்னு சொல்லுவீங்களா? சரி, அதெல்லாம் விடுங்க. மாதம் வெறும் 30,000 ரூபாய் வருமானத்துக்கும் கீழ் உள்ள குடும்பம் ராகு கர்மா இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக 5 கோடி ரூபாய் கடன் வாங்கி பெட்ரோல் பங்க் வைக்க சொல்வீங்களா? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு பெட்ரோல் பங்க் ஆரம்பிக்கிறதுக்கு 4-5 கோடி ரூபாய் முதலீடு வேணும். நான் சொல்றது துல்லியமான்னு எனக்கு தெரியல, ஓரளவுக்கு நான் சொல்றது கரெக்டா இருக்கும்னு நம்புறேன். கரெக்டுங்களா? இந்த தகவலை கேட்கறவங்க ஆமானா ஆமோதிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 4-5 கோடி ரூபாய் வேணும் ஒரு பெட்ரோல் பங்க் ஆரம்பிச்சு மெயின்டைன் மட்டும் பண்றதுக்கு. உங்க கையில கேஷ் மட்டுமே, அதாவது லிக்விட் கேஷ் மட்டுமே 4-5 கோடி ரூபாய் புழக்கத்துல பணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்வெஸ்ட் பண்றதுக்கு 4-5 கோடி, அது இல்லாம ஒரு 1 கோடி ரூபாய் லிக்விட் கேஷ் உங்க கையில இருந்துகிட்டே இருக்கணும். எதுக்கு? புழக்கத்துக்கு மட்டுமே. சரக்கு தினம் வாங்கணும், ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மறுபடியும் அதை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரெக்டுங்களா? வியாபாரம் ஆகுதோ இல்லையோ, அது நீங்க அதை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஓகே, ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். இவ்வளவு இருக்குது வேலை. ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவரை 5 கோடி ரூபாய் கடன் வாங்கி பெட்ரோல் பங்கை தொடங்க சொல்வீங்களா? தொடங்கி வியாபாரம் சரியா போலன்னா அவருக்கு வந்து வெறும் ஜீரோவா, பாதிப்பு இல்லாம வெறும் ஜீரோல மட்டும் இருப்பாரா? இல்ல 5 கோடி ரூபாய் கடன் ஆகி, அந்த ஏற்கனவே கடன்ல தான் ஆரம்பிச்சிருக்காரு, அந்த 5 கோடி ரூபாய் கடன் வந்து அவர் எப்படி வட்டி எப்படி கட்டுவார்? முதல்ல பேங்க் எப்படி லோன் கொடுப்பான்? நடைமுறை யதார்த்தம்னு ஒண்ணு இருக்குங்க சார். நம்ம ஜாதகம் வந்து ஒரு விஷயத்தை அனுமதிக்குது அப்படின்றதுக்காகவே அந்த காரகத்துவம், அந்த கர்ம காரகத்துவம் சம்பந்தப்பட்ட எதை வேணாலும் நீ செய்யின்னு சொல்லிட்டு நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடாதுல்ல. அதுதாங்க விஷயம். தயவு செஞ்சு இந்த கெரியர் கைடன்ஸ் சம்பந்தப்பட்டு இந்த கிளாஸ்ல சேர்ந்தவங்க கொஞ்சம் அந்த ஒரு நடைமுறை யதார்த்தத்தை புரிந்து வருகின்ற ஜாதகருடைய குடும்ப பின்புலம், மிக முக்கியமாக பொருளாதார பின்புலத்தையும் அறிந்து உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க பழகிக்கணும். அப்ப நீங்க என்கிட்ட கேட்கலாம், அப்ப விஷால் சார், அப்ப நீங்க வந்து யாருக்கு தான் கோடி கோடியான பிசினஸ் பண்ணலாம், நீங்க யாருக்கு தான் அட்வைஸ் பண்ணுவீங்க?
கோடீஸ்வரனுக்கு அட்வைஸ் பண்ணுவேன் சார். ஏற்கனவே பேங்க் பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்கிட்ட வரக்கூடிய மக்கள், இது வரைக்கும் நான் ஜாதகம் பார்த்த மக்கள், அதுல 90 இல்ல 99% மக்கள் நடுத்தர குடும்பத்தை, நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், அதற்கும் கீழ்மட்டத்தில் உள்ள மக்கள். பொருளாதார அளவில் சொல்றேன், பினான்சியலா ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற மக்கள், லோயர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ், இந்த தட்டு மக்கள் தான் நம்ம கிட்ட அட்வைஸ்க்கு வந்திருக்கிறாங்க. அது படிப்பு உத்தியோகம் சம்பந்தப்பட்டு கேட்கணும்னாலும் சரி, அல்லது சொந்த தொழில் சம்பந்தப்பட்டு கேட்கணும்னாலும் சரி, இந்த தரப்பு மக்கள் தான் நம்ம கிட்ட வராங்க. அவங்க கிட்ட போய் 5 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் முதலீடு பண்ணி நீங்க வியாபாரத்தை தொடங்குங்க சார், உங்க ஜாதக அனுமதிச்சிருச்சு சார், ஓஹோன்னு ஓடும் சார். சொல்லுவோமா? நம்ம சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? அப்ப அவங்க இடத்துல இருந்து நம்ம யோசிக்கணும். அவங்க இடத்துல நம்ம இருக்கோம், நமக்கு அந்த கர்ம பதிவு இருக்கு. ஆனா அகலக்கால் வைக்காம ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுத்து சம்பாதிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். எடுத்த உடனே என்ன பண்ணுவோம்? எடுத்த உடனே பெருசா முதலீடு பண்ணுவோமா? கண்டிப்பா மாட்டோம். நம்ம அந்த இடத்துல இருந்தா மட்டும் உஷாரா இருப்போம்ல. அப்ப அடுத்தவன் கெட்டு போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த நினைப்பு நமக்கு இருக்கக்கூடாது இல்லையா? அந்த ஒரு கன்சர்னோட வரவங்களுக்கு கைட் பண்ணுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும். கோடியா உங்ககிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்குதுன்னா உற்பத்தி தாராளமா பண்ணிக்கலாமா? நிறைய காசு வச்சிருக்க காசு வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு பெரிய கம்பெனி, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும் சார் அப்படின்னா தாராளமா ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா அடி வாங்கினாலும் உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனா அப்படி இல்லை சார், நாங்க மிடில் கிளாஸ், இனிமேதான் உழைச்சு உயரணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்க எடுத்த உடனே உற்பத்திக்குள்ளே இறங்காதீங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபவுண்டேஷன் வேணும், பொருளாதார அடித்தளம் வேணும். அதுக்கு நீங்க ரீட்டைல் பிசினஸோ இல்ல அது சார்ந்த சர்வீஸ் ஓரியன்டட் பிசினஸோ பண்ணீங்கன்னா தான் முதலீடு இல்லாம உங்களால ஃபர்ஸ்ட் பொருள் ஈட்ட முடியும். போதுமான சேமிப்பு, போதுமானதுக்கும் அதிகமான சேமிப்பெல்லாம் சேர்ந்து உண்டியெல்லாம் ரொம்ப வழிஞ்சதுக்கு அப்புறமா வேணா மேனுஃபேக்சரிங் பத்தி நீங்க யோசிக்கலாம். ஒரே ஒரு அடிப்படை நோக்கம் தான் சார் நமக்கு. நம்ம கிட்ட வருகின்ற வாடிக்கையாளர்கள் நம்மளால லாபம் மட்டும்தான் அடையணும். லாபம் அடைகிறாங்களோ இல்லையோ, நம்முடைய வழிகாட்டுதல்னால தெரிஞ்சோ தெரியாமலோ நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாது. குறிப்பா பொருளாதார ரீதியா. ஏன்னா பொருளாதார ரீதியா ஒரு குடும்பம் அடி வாங்குச்சுன்னா, நான் சொல்லி உங்களுக்கு அதை தெரியணும்னு அவசியம் கிடையாது. இந்த குரூப்லயும் சரி, இந்த குரூப்புக்கு வெளியிலயும் சரி, உங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க சர்க்கிள்லயும் சரி, கடன் வாங்கி அவசரப்படுறவங்க என்ன பாடுபட்டு இருக்காங்க வட்டி கட்டுறதுக்கு அப்படின்றத அதை பார்த்துட்டு இருக்கிற, நடைமுறையில பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரே ஒரு நோக்கம், அடிப்படை நோக்கம் என்ன என்றால், நம்மை நம்பி மரபணு ஜோதிடத்திடம் போனால், டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி கிட்ட போனா, விஷால் சார் கிட்ட போனா கரெக்டா கைட் பண்ணுவாரு அப்படின்னு நம்பி வராங்க. அவர்களுடைய நம்பிக்கையை, அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்யக்கூடாது. எப்படி துரோகம் செய்யக்கூடாது? தவறாக வழிகாட்டக்கூடாது. தவறாக வழிகாட்டுதல்னா என்ன? இஷ்டத்துக்கு அவங்கள பிரச்சனையில சிக்க வச்சிடக்கூடாது. லாபம் அடைகிறாங்க, விருத்தி ஆகிறது அடுத்தடுத்த ஸ்டெப்பு. அதுல அவங்களோட முயற்சியும் இருக்குது. முழுக்க அது அவங்களோட முயற்சி. வெறும் நம்ம வழிதான் காட்டுறோம். ஆனா லாபம் அடைகிறாங்களோ இல்லையோ, நஷ்டம் அடையக்கூடாது. நம்மால் இருப்பதையும் அவர்கள் இழந்து விடக்கூடாது. அந்த ஒரு ஜாக்கிரதை நமக்கு இருக்கணும். அந்த ஒரு ஜாக்கிரதையோட, அந்த ஒரு தர்ம சிந்தனையோட, அறச்சிந்தனையோட, அடிப்படை அறச்சிந்தனையோட வரவங்களுக்கு வழிகாட்டினால் மரபணு ஜோதிடம் என்றென்றும் நிலைத்து நிற்கும், என்றென்றும் மக்கள் மத்தியில் பேசப்படும். நன்றிங்க.